ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய யோசிக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதான். அதுக்காக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதவங்க எல்லாரும் ஜீனியஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஆவரேஜாக இருந்திருந்து அப்போது உங்கள் மனசில் ஹேண்ட் ரைட்டிங்லாம் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கோ இல்லை பார்த்து படிக்கிற அளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ நீங்களாம் பை பர்த்லேயே ஜீனியஸ்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நிறைய எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ரிசல்ட் வெரி லோ மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஜீனியஸாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம்ஸ்க்கு படித்து அதில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். அதாவது ஜீனியஸாக இருக்கிறவங்க அன்வான்டான விஷயத்துக்கு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எது மெயினாக தேவைப்படுதோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ படிக்கும்போது படிக்கிறது கூட படிச்சிடலாம், ஆனால் இந்த எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தோணியிருந்தா அப்போ நீங்களும் ஒரு ஜீனியஸ் தாங்க. நீங்கள் எந்த மாதிரி பர்சன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.